இது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது 2 பேரும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம்லாடி. இப்படி இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறியா? போமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே இருக்கு, அப்பதான் டிவி பார்க்குறோம். ஏம்மா தலையை பாரு, என்ன பியானு. ஏடி பக்கத்துல இருக்க புள்ள ஒன்னே வச்சிருக்காதா? இவ்வளவு பியானு இருக்கு. நீ சீப்பை வச்சு இழைச்சா என்னடி? ஏம்மா தலையில இருந்து கையை எடுமா முத. எனக்கு பியானு பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமா, நீ ஏன் இழைச்சிடாத, என்னையும் பார்க்க விட்டுறாத. பியானு அவ்வளோத்தையும் வளர்த்து வச்சுக்க. என்ன மினுக்கிறியடி? இந்த தலையில பியானு இருந்து அசிங்கமா இருக்காதா உங்களுக்கு? ஏம்மா நீ சும்மா இருபத்துக்கு இதுக்குதான் உன் மடியில படுக்கவே கிடையாது. ஏம்மா கிளாஸ்ல வச்சு இவனுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவ தலையில போற பியானை பார்த்து எடுத்து கொடுத்தனால அந்த பிள்ளைய வெளியே விட்டுட்டாங்கம்மா கிளாஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டீச்சர் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க, ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி நீ என்ன பியான் பண்ணையா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்கம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி நான் ஏதாவது பேசினேனா நீ எதுக்கு இப்ப அம்மாட்ட என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எம்மா அண்ணா ஆரம்பிச்சாச்சா? ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறீங்களாட்டி நான் வறுத்து வருவேம்மா. பிள்ளைகளு சோறு அடுப்புல அடக்கு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள முடிய கிடிய பிடிச்சி இழுத்து சண்டையை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நான் இப்போ உன்னை பத்தி என்ன சொன்னேன்? கிளாஸ்ல நடந்தது தானே சொன்னேன். உங்க டீச்சர் தான் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சண்டையை போடு. உன் கிளாஸ்ல நடந்ததை நான் சொல்லட்டேன். இந்த வாட்டி நீ செகண்ட் ரேங்க் தானே, இன்னைக்கு அப்பா வரட்டும், அதை சொல்லி கொடுத்துட்டு. சொல்லி கொடு. நீ என்ன ஒரு படம் ஃபெயிலு, நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு படம் ஃபெயிலு தான், ஆனால் அப்பா என்ன அடிக்காது. ஏன்னா நான் போன வாட்டி 3 படம் ஃபெயிலு, இந்த வாட்டி 1 தான் ஃபெயிலு. ஆனால் நீ போன வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் வந்திருக்க. நீ கொஞ்சம் பிச்சு எடுத்துருவாங்க பாரு. என்ன அவங்க போர்லாம் முடிஞ்சா? ஏம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காம்மா. இது செகண்ட் ரேங்க்னா என்னது? 2வதா? தமிழில் சொல்லுங்களாம் டி, பெரிய படிப்பு படிக்காலாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு. 2வது ரேங்க? ஏம்மா ஆமாம் ஆமாம், அது கூட தெரிய மாட்டேங்குது. ஏடி 2வதா எடுத்திருக்கா? உங்க அப்பா ஏமாவா நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா? நீ என்ன 2வது ரேங்க் எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும். இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி 2வது தான் வருவ நீ. 1300 ரூபா கொடுத்து ஒரு கிருஷ்ணகிரி வாங்கி கொடுத்தேன். அது போட்ட இடத்துலயே கிடக்கு. வேற நீங்க எங்க படிப்பிய? உங்களை நம்பி புக்கு எல்லாம் வாங்க வேண்டியதான். ஏமா என்னதம்மா கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரினா என்னதுமா? அன்னைக்கு ஒருத்தையும் புக்கு கொண்டு வரவனா நிறுத்தி இது வேணும்னு அடம் பிடிச்சாலாட்டி, தமிழ்ல உள்ளதை எதை இங்கிலீஷ்ல பார்க்கதா, இங்கிலீஷ்ல உள்ளதை தமிழ்ல பார்க்கதா, ஏதோ சொன்னால அது என்னது? கிருஷ்ணகிரி தானே? அது டிக்ஷனரிமா. என்ன இளவு அதுக்கு எம்டி சிரிக்கிறியே? நான் என்ன உங்களை மாதிரி பள்ளியிடத்துக்கா போனேன்? அதை எடுத்து படிச்சு தொலைய வேண்டியதானே? அந்த பக்கத்து வீட்டு சரஸ்வதி மாவா 23வது ரேங்க் எடுத்திருக்கலாம். நீ இப்படி 2ஆம் ரேங்க் எடுத்துட்டு வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கா? ஐயோ